ஓம் நம சிவாய். வணக்கம். நான் மத மாற்றம் வீடியோ அப்படின்றத ஒன்று போட்டிருந்தேன். குடும்பத்தை காவு வாங்கியிருக்காங்க காளி அப்படின்னு. ஸோ ஒரு பிரதர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அது தப்பு ஒன்றும் இல்லை, பட் அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? இப்போது அவங்க இப்போ என்கிட்ட வரும்போது அந்த லேடி வந்தபோது அவங்களோட குழந்தை கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பெப்சி பாட்டிலை விட ஒல்லியாக இருக்குது அந்த கை காலெல்லாம். அந்த குழந்தையால் ஏஞ்சி உட்காந்து சாப்பிட முடியாது சகஜமாக, எல்லா குழந்தைங்க மாதிரியும். முடியெல்லாம் கொட்டி போயிருக்கு அந்த குழந்தைக்கு. நம்ம வீட்டில் நம்ம ஒரு குழந்தை அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஒத்துப்போமா? இந்த காலத்தில் குழந்தைங்க எவ்வளோ ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, மேக்கப் போட்டுக்கிறாங்க. அந்த பொண்ணு முகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணால் ஏஞ்சி கொஞ்சம் நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது. அந்த பொண்ணால் ஸ்கூலுக்கு போக முடியாது. எது அவங்க சாப்பிட்டாலும் வாமிட் எடுத்துடுறாங்க. இப்போ இது நடந்ததுக்கான ரீசன் என்னென்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த லேடிக்கு சொன்னாங்க அந்த சிஸ்டர் என்கிட்ட, இந்த குழந்தை வயிற்றில் அவங்களுக்கு நிற்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 2 அபார்ஷன் நடந்திருக்கு. ப்ளஸ் அவங்க மாமனார் மாமியார் இவங்க கூட நல்லா தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. உள்ளே போனோடனே அவங்க சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. அப்போ காலையில் ஏஞ்சோடனே அவங்களுக்கு அதை பார்க்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ இது எல்லாமே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ட்ராமா. அவங்களோட மனசில் என்ன என்னன்னா, திருப்பி என்னோடய குழந்தைய நான் இழந்துடக்கூடாது, திருப்பி அந்த தவறை நான் செஞ்சிடக்கூடாது, எனக்கு என் பொண்ணை இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பெட்ஷீட்டெல்லாம் அவங்க கழுவுறதெல்லாம் காமிச்சிட்டே இருக்காங்க. ஏன்னா ஹிந்துஸை கேட்டு பார்க்கலாம், இல்லை எனக்கு தெரிஞ்சு எனக்கு முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸை பற்றி பண்ணுறாங்களா என்னன்றது தெரியல. 3rd டே பீரியட்ஸ் ஆகிட்டாங்கன்னா எல்லா பெட்ஷீட்டையுமே எடுத்து கழுவுவாங்க. எல்லா தலைக்காணி உரைய மேட்டை அந்த ரூமை பெருக்கி கழுவுவாங்க. ஒரு சில பேர் ரூமில் பெருக்கி தொடச்சி மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க. அப்போது அவங்க அதுவே கஷ்டம். அந்த பெட்ஷீட் தலைக்காணி துவைக்கிறது, இது எல்லாமே பெட் ஸ்ப்ரெட் தொடை வைக்கிறது எல்லாமே கஷ்டம். ஆனால் அவங்க ஒரு மூட்டை மாதிரி காமிச்சாங்க. மேடம், இது எல்லாமே நாங்கள் எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்க பெட்ஷீட் தான், இதெல்லாம் துவைக்க வேண்டியதுன்னு காமிச்சாங்க. அதே பிளட்டோடையே. எனக்கு அப்படியே அந்த மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு தாயோட மனநிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களோட மாமனார் மாமியார், அதாவது மாமனார் மாமியாரோட அப்பா அம்மா, அவங்க மாமனாரோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க காளி உபாசனை எடுத்தவர், கருங்குட்டியோட உபாசகர் அவர், விஷ்ணுமாயா உபாசகர். ஸோ அப்போது பலி காளிக்கு கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க அந்த வீட்டில். காளிக்கு கருங்குட்டிக்கு பலி கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்கன்னா அதை அவங்க எதிர்பார்ப்பாங்க. இப்போ காளியை வச்சுக்கிறது, கருங்குட்டி வச்சுக்கிறது, யக்ஷினியை வச்சுக்கிறதுலாம் ஒன்று ஒவ்வொரு சிங்கம் மாதிரி. இதுக்கு தான் இன்றைக்கி எல்லோரும் இன்டர்வியூ ஓப்பன் பண்ணி, நீங்கள் வாராகி சிலை வீட்டில் வைக்காதீங்க, நீங்கள் எடுத்த உடனே காளி சிலை வீட்டில் வைக்காதீங்க, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் அதான். இப்போது இவங்க அவங்க தாத்தா பாட்டியோட முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு கோயில் வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதாவது அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோயில் பில்டிங், அவ்வளோ பெரிய வீடு, அதுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் காளிக்குன்னு அவங்க வச்சு அதை கோயில் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ காளி ரத்தகாவை எதிர்பார்ப்பாங்க. அங்கே உள்ள கருங்குட்டி இருந்திருக்கு, யக்ஷினி இருக்குது, இவ்வளோ பேர்னா உங்களை 10 நாள் சாப்பாடு கொடுக்கலன்னா மனுஷன் எவ்வளோ பைத்தியமாகிடுவான் தெரியுங்களா? ஒரு உபாசகர், ஒரு காளி உபாசகராக இருக்கட்டும், இல்லை விஷ்ணுமாயா உபாசகராக இருக்கட்டும், அவங்களாம் அந்த செக்ஷுவல் ஃபீலை கண்ட்ரோல் பண்ணி, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் தேவையானதே 3 விஷயம் தான்: சாப்பாடு, தூக்கம், தாம்பத்தியம், இல்லைங்களா? செக்ஷுவல் விஷயம் தேவைப்படும். இது 3மே இல்லாமல் இருந்தவங்க தான் காளி உபாசகர். இதுதான் அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு உபாசனையும் எடுத்திருப்பாங்க. அப்போ காளி அவங்கள எந்த அளவில் வச்சுருப்பாங்க, நமக்காக தான் பக்தன் இதெல்லாம் பண்ணுறானே. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு அம்மா அந்த குழந்தைக்கு தேவையானது என்ன? சாப்பாடு, தூக்கம். அது 2மே அந்த குழந்தைக்கு கிடையாது. அப்போ அந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஃபீலிங் இருந்திருக்கும், நம்ம குழந்தை இப்படி படுக்கையாக படுத்துட்ருக்குன்னு. ஸோ வீடியோ போட்டதுக்கான ரீசன் அதுதான். நான் ஆண்டனிஸ் சர்ச் போயிருக்கேன், நான் வேளாங்கண்ணி போயிருக்கேன், மாஸ்க் போயிருக்கேன், நிறைய பேருக்கு அதையும் நான் சொன்னேன். 1000 லைட்ஸ் தர்கா போயிருக்கேன், கோவலம் தர்கா போயிருக்கேன். என்னோடய லைஃப் ஃபுல்லாக திருப்பி கொடுத்ததே அல்லாஹ் மட்டும்தான். ஒருவேளை நான் அந்த 1000 லைட்ஸ் தர்கா போயிருக்கலன்னா எனக்கு காலபைரவர் வந்திருப்பாரான்றது தெரியாது. அதுக்கப்புறம் வாராகி, அதுக்கப்புறம் உச்சிஷ்ட கணபதி, ஒவ்வொன்றும் அந்த மாதிரி தான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ எல்லாரோட லைஃப்லேயுமே இருக்குது. ஏன்னா மதம் மாற்றம் அப்படின்றது, இவங்க குலதெய்வம் வேறு, இவங்களுக்கு பத்ரகாளி, கேள்வியே இல்லை. அப்போது அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், ஒரு சிங்கத்தை நீங்கள் வச்சுட்டு பட்னியாக நீங்கள் போட்டிங்க இத்தனை வருஷம்னா, அந்த சிங்கம் வீட்டில் இருக்கவங்கள தான் கடிச்சு குதற வரும். காளியை மெயின்டைன் பண்ணுறதும் அப்படி தான். காளியை வணங்குறதுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. காளியை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி கிடையாது. வெளியிலேருந்து நீங்கள் கோயிலில் போய் பார்த்துட்டு வர்றது, வணங்கிட்டு வர்றதுன்றது வேறு. ஆனால் வீட்டோடையே அவங்க காளியை வச்சு வணங்கிட்டு வராங்க, காட்டேரி வச்சுருக்காங்க, கருங்குட்டி வச்சுருக்காங்கன்னா, இத்தனை பேர் அவங்க மெயின்டைன் பண்ணணுன்னும் போது அவங்களுக்கு உண்டான பலி, அந்த பூஜை முறைகள், அதெல்லாம் தலைமுறையாக அவங்க கொடுத்துட்டு வரணும்.
இதுக்காக தான் நான் வந்து வீடியோ கூட போட்டேன். என்னோடய தலைமுறையில் வரவங்க வந்து என்னோடய வீடியோ பார்க்கணும், நான் எப்படி காளியை வச்சுருந்துருக்கேன்னு அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ஜீசஸ் கும்பிடுங்க, அல்லாஹ் கும்பிடுங்க, கோயிலுக்கு போங்க, சர்ச் போய் மாஸ்லலாம் நான் என் பேர்லலாம் நிறைய பேர் கொடுத்துருக்கேன், என் குழந்தைங்க பேர்லலாம் ப்ரே பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். அதுலலாம் தப்பே கிடையாது. ஆனால் பட் இந்த மாதிரி இவ்வளோ சீரியஸான விஷயங்கள் காளியை வணங்கியிருக்காங்க அப்படின்னும் போது காளிக்கு உண்டான பூஜைகளை உங்கள் முன்னோர்கள் எடுத்து பண்ண பூஜையை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அந்தமான்லேருந்து ஒருத்தவங்க கால் பண்ணிட்டாங்க, நேபாளிலேருந்து ஒருத்தவங்க, எனக்கு 3 பேர் நேபாளிலேருந்து, அது என்ன கனெக்டிவிட்டின்றது எனக்கும் தெரியல. 3 பேர் கால் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்தில், அதில் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி மதம் மாற்றம் பண்ணதுலேருந்து எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னொருத்தவங்க வேறு ஏதோ ஒரு ஊர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அப்போது இதை வந்து வெளியே சொல்லாமல் இருக்கிறதுன்றது, இன்னொரு குழந்தைய வந்து நான் அந்த மாதிரி இன்னொரு குழந்தை அந்த மாதிரி கஷ்டப்பட்டுறக்கூடாது, இந்த நம்ம பெட்ஷீட்லாம் பார்த்த விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டது. தேங்க்யூ ஸோ மச்.